அதான் மணி மேனிஃபுலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த இமேஜின் பண்ணணும். எப்படி கோல்டன் ஆரா இந்த விளக்கில் இருக்குது. விளக்கேற்றாத வீட்டில் கண்டிப்பாக வந்து துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் ஓடுற ஓட்டத்தில் விளக்கேற்றுறதே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது இல்லைன்னா சனி ஞாயிறு எப்பயாவது தான் ஏற்றுறாங்க. எந்த வீட்டில் நல்ல காலையும் மாலையும் விளக்கேற்றுகிறார்களோ விளக்கேறுகிறதோ அங்கே துன்பம் கம்மியாக இருக்கும். நான் இல்லைன்னு சுத்தமாக கிளியரானு சொல்ல விரும்பலை. ஆனால் அங்கே படிப்படியாக அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க சுரங்கம் மாதிரி அந்த இருளை நீக்கிவிடும், விளக்கிவிடும் துன்பத்தை விளக்காகும் விளக்கமாகும். ஒரு விளக்கு அது வந்து மண் விளக்காக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விளக்காக இருக்கலாம், குத்து விளக்காக கூட இருக்கலாம். அதில் நம்ம போடக்கூடிய எனர்ஜி ஒருத்தவங்க நம்ம வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் பொழுது ஒரு பூஸ்ட் குடிக்கிச்சா ஒரு டக்குன்னு பூஸ்ட் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி நார்மலாகவே சக்தியை மகா சக்தியாக மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். அந்த சக்தி மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். வீட்டில் தெய்வ அறையில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா வலம்புரிக்காய் அப்படின்னு விற்கும். அதை வந்து வாங்கி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வளம் புரிவதால் வலம்புரிக்காய். ஸோ எல்லோரும் அதை தானே கேட்குறாங்க. பலமையும் பலமாக இருந்தால், சத்தமாக இருந்தால் அந்த சத்தம் அதுதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ். ஒலி அலை. நம்மளுடைய இந்த சக்தியான வெற்றிடம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மேலே இருக்கக்கூடிய கேலக்ஸி பாயிண்ட் வெட்ட வெளி ரகசியம். அங்கேருந்து ஒரு சத்தம் வந்து நம்மளோட ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை ஒலி அலை இந்த உடம்புல இருக்கக்கூடிய தேக ஒலியை சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் விளக்கு.